உறுதியாக சூர்யா தம்பி டாப் 5க்குள்ளே வந்துட்டார். இந்த படம் ஓடி முடிகிற வரைக்கும் என்னால் 5 சென்சார் வந்ததுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணுன்றதில் அவங்க தெளிவாக முடிவாக இருக்காங்க. முதல்வரும் அந்த ப்ரொடியூசரை சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு எந்த டேட்டும் அனௌன்ஸ் பண்ணாதீங்க, கையில் சென்சார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுங்கள். அந்த ஓம் படம் இந்த ஜெயிலர் படத்துக்கு ஒரு போட்டியான படமாக நான் கருதலை. யார் வேணால் எப்படி வேணால் கமெண்ட் போட்டுக்காங்க, ஐ டோன்ட் கேர். சார், இப்போ அந்த ரஜினி சாருடைய கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கிற படம், ரஜினி கமல் 2 பேரும் இணைந்து நடிக்கிற படம், 2லேயும் ஏதோ ஒரு சின்ன ஒரு செட்பேக். ரீசெண்ட் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஒரு தாழ்மையான விண்ணப்பம், என்னை மன்னிச்சிருங்க. என்கிட்ட அஜித் படத்தை பற்றி அப்டேட் என்கிட்ட இல்லை. சார் வணக்கம். வணக்கம் முருகன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் முருகன். சார், கருப்பு திரைப்படம் உங்களுக்கே தெரியும், இந்த சம்மரில் திரையரங்கு உரிமையாளர்களை காப்பாற்றிச்சு அப்படின்னு சொன்னோம்னா கருப்பு ஒன்று சொல்லலாம், பிளாஸ்ட் ஒன்று சொல்லலாம். கருப்பு திரைப்படம் தமிழ்நாட்டில் என்ன வசூல் செஞ்சுருக்கு சார்? உண்மையான தமிழ்நாட்டில் 175க்கு மேலே பண்ணியிருக்கு. படம் ஓடி முடியும் போது தான் கரெக்டான நம்பர் என்னால் சொல்ல முடியும். பட் டெஃபினெட்லி இட் கிராஸ் டு 175. அதில் மாற்றமே இல்லை, சந்தேகத்துக்கு இடமில்லை. நான் ரொம்ப தைரியமாக சொல்கிறேன், என்கிட்ட தரவுகள் இருக்குது. ரெண்டாவது, இட் இஸ் எ ட்ரமண்டஸ் சக்ஸஸ் ஃபார் தம்பி சூர்யா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் படம்னே நினைக்கிறேன் 100 கோடியை தாண்டி தமிழ்நாட்டில் வசூல் பண்ண ஒரே சூர்யா படம். முற்றிலும் உண்மை, 100% உண்மை. இப்போ இந்த திரைப்படம் இந்த டாப் 5 கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஏற்கனவே ஒரு லிஸ்ட்டு கொடுத்தீங்க சார். ஜெயிலர் ஃபஸ்ட்டு இடம், 2வது லியோ, பொன்னியின் செல்வன் 1, விக்ரம், குட் பேட் அக்லி, அப்புறம் அமரன், இதெல்லாம் முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னீங்க. இந்த டாப் 5 பொசிஷனில் இது வந்திருக்கா? உறுதியாக சூர்யா தம்பி டாப் 5க்குள்ளே வந்துட்டார். இந்த படம் ஓடி முடிகிற வரைக்கும் என்னால் 5 4 சொல்ல முடியாது. 3க்கு வருவாரான்னு தெரியல, பட் 5 4 கண்டிப்பாக வந்துடுவார். டாப் 5க்குள்ளே கண்டிப்பாக வந்துடுவார். சரி சார், இப்போது இந்த திரைப்படம் இன்னும் ஓடிட்டு தான் இருக்கா? எஸ், ஓடிட்டு. இன்னும் எத்தனை ஸ்க்ரீனில்? சுமாராக ஒரு 80லேருந்து 100 ஸ்க்ரீன் ஓடிட்டுருக்கு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், மிக மிக ஆச்சரியமான விஷயம், ஓடிடி வெளியீட்டுக்கு அப்புறமும் ஓடிக்கிட்டு இருக்கு. மேக்ஸிமம் ஓடிடி வெளியீட்டுக்கு பிறகு திரையரங்கில் பெருசாக ஜொலிக்காது, படம் ஜொலிக்காது. ஆனால் இந்த படம் ஓடிடி வெளியானதுக்கப்புறம் ஓடிக்கிட்டு இருக்குன்றீங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போது கருப்பு, பிளாஸ்ட் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10-15 படங்கள் வெளியாகிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தடுத்த நகர்வுகளில் திரையரங்கு உரிமையாளருக்கு பெருசாக எதுவும் இல்லை. ரொம்ப பெரிய ஏமாற்றம். அதாவது கருப்பு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், பிளாஸ்ட் ஒரு நல்ல நியாயமான அருமையான வெற்றி, அதில் ஒரு சந்தேகத்துக்கு இடமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போன வாரம் அந்த பரிமளான்கோ அது ஒரு 7-8 படம் வந்துச்சு. அதுக்கு அடுத்த வாரம் 7-8 படம். நேற்று நல்ல படங்கள்னு சொல்லக்கூடிய படங்கள் 100 சாமி, அந்த மஞ்சுமேல் படத்தோட டைரக்டர் சிதம்பரம் எடுத்த ஒரு படம், அந்த ஒரு பாலன்னு ஒரு படம். இன்னொரு இந்த சமத்தா நடித்த படம் மைன்டிகா பங்காரம்னு ஒரு படம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 படம். எல்லாமே கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 வாரத்தில் ஒரு 20 படம் வெளியாகி, 20 படமும் தியேட்டர்களில் பெரிய அளவில் படத்துக்கும் தயாரிப்பாளருக்கும் நஷ்டம், தியேட்டருக்கும் நஷ்டம். பிரேக் ஈவனே வரல. நேற்று இந்த ஒரு 4-5 படத்தில் நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. 1-2 படங்கள் முதல் ஷோவே ஓப்பனே ஆகலை, பிகாஸ் ஆஃப் நோ ஆடியன்ஸ். இல்லை, அதான் எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் ஆடியன்ஸ் தான் மேக்ஸிமம் இருந்தாங்க. சில இடங்களில் ஷோவே ஓப்பன் ஆகலை, பிகாஸ் நோ ஆடியன்ஸ். ஸோ இப்போது இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் பார்த்திங்கன்னா பெரிய படங்களே இல்லாமல் இருக்குது. இந்த நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, படங்கள் இருக்குது. இப்போ ஜூனில் ஒரு கான்சிட்டின்னு ஒரு படம் வருது, அங்கீகாரம்னு ஒரு படம் வருது. நம்ம அந்த கேஜேஆர் ராஜேஷ்னு சொல்லி நம்ம பழைய நயன்தாராவுடைய மேனேஜராக இருந்தவர். அதுக்கப்புறம் 3ஆம் தேதி, ஜூலை 3ஆம் தேதி ஒரு முக்கியமானது ஒரு படம் இருக்குதுன்னு சொல்லி கட்டா குஸ்தி இருக்குது, ரெஜின் ரிலீஸ் பண்ணுறாங்க. 10ஆம் தேதி இது இருக்குது, நம்ம இதயம் முரளின்னு ஒரு படம் இருக்குது. அநேகமாக அடுத்த மாதம் 24ஆம் தேதி விஷால் நடித்த படம் மகுடம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் அதுக்கு அடுத்தது செப்டம்பரில் இது வந்துடுது, உங்களுக்கு சூர்யா படம் வந்துடுது. ஆகஸ்ட்டோ தீபாவளியோ ரஜினி சார் படம் வந்துடுது. இதுக்கிடையில் எந்த நேரம் வேணுமானாலும் ஜனநாயகன் வரலாம். ஏன்னா ஜனநாயகன் 2-3 தடவை நான் டேட் சொல்லி எதுவுமே நடக்கலை. அதனால் இப்போ நான் டேட்டு சொல்கிறதாவே இல்லை. எனக்கு டேட்டு தெரியல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க கையில் சென்சார் சர்டிஃபிகேட் வந்த அடுத்த வினாடி, அடுத்த நாள், அடுத்த மணி நேரத்தில் அவங்க அந்த டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சென்சார் வந்ததுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணுன்றதில் அவங்க தெளிவாக முடிவாக இருக்காங்க.
முதல்வரும் அந்த ப்ரொடியூசரை சொல்லியிருக்காரா, அந்த மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு எந்த டேட் அனௌன்ஸ் பண்ணாதீங்க, கையில் சென்சார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுங்கள். அதில் என்ன ஏற்கனவே உங்கள்கிட்ட 2-3 இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், வெளிநாடுகளில் ரிலீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு மினிமம் 14 days 2 weeks டைம் வேணும், இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ இந்தியாவில் தானே சார் இந்த சென்சார் பிரச்சனை, வெளிநாட்டில் கூட இந்த பிரச்சனை இருக்கா சென்சார் செட்? இந்தியாவில் ரிலீஸ் பண்ணும்பொழுது தானே வெளிநாட்டில் ரிலீஸ் பண்ண முடியும். அங்கே வேறு தேதியிலையும் இங்கே வேறு தேதி ரிலீஸ் பண்ணால் படம் வீணாக போயிரும்ல. ஒரு டேட்டு மட்டும் ஒரே டேட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமாம், பட் வேறு வேறு சென்சார், அந்தந்த நாட்டுக்கு வேறு வேறு தனித்தனி சென்சார் தான். ஓகே சார், இப்போ நடுவில் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஜெயிலர் 2 வந்து அக்டோபர் இல்லைன்னா தீபாவளிக்கு வரலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து போன வருடம் ஒரு ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிச்சார். ஜெயிலர் 2 பிறகு ஜூன் 12 அப்படின்ற மாதிரி சொன்னார். ஜூன் 12 போயிடுச்சு, உங்களுக்கே தெரியும், ஜூனே முடிய போகுது. ஆனால் அந்த படத்து சம்மந்தமாக எந்த விதமான அறிவிப்பும் வரலையே, என்ன காரணம் சார்? இதை நீங்கள் வந்து படத்தினோட தயாரிப்பாளர் சன் பிக்சர்ஸ், டைரக்டர் நெல்சன், இல்லைன்னா ஒரு ஹீரோ சூப்பர் ஸ்டார், இவங்க 3 பேர்ட்ட தான் கேட்கணும். இந்த கேள்விக்கான நேரடி பதில் என்கிட்ட இல்லை. இல்லை சார், ஒரு செய்தி வந்து நான் கேள்விப்பட்டேன், என்னென்னா ஒரு 20 நாள் ரீஷூட் பண்ண போகிறதாகவும் ரித்திக் ரோஷன் இந்த படத்தை நடிப்பதாகவும் ஒரு செய்தி இருக்குது. இது முற்றிலும் உண்மை? இது உறுதிப்படுத்தப்படாத தகவல். இல்லை, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, அக்டோபர் வரலாம், இல்லை தீபாவளி வரலாம். இல்லை, அக்டோபரில் வந்து அக்டோபர் 16 வந்து தனுஷ் அவருடைய ஓம் திரைப்படம் ரிலீஸ் டேட் அந்த டைட்டில் டீசர்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு கேள்வி கேட்க தோணுது, என்னென்னா அந்த ஓம் படம் வந்து இந்த ஜெயிலர் படத்துக்கு ஒரு போட்டியான படமாக நான் கருதலை. யார் வேணால் எப்படி வேணால் கமெண்ட் போட்டுருக்காங்க, ஐ டோன்ட் கேர். இந்த ஓம் படம் வரதுனால ரஜினி சார் படம் தள்ளி போய்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை எனக்கு நான் ஒரு மாதிரி அதை நகைச்சுவாக எடுத்துக்கிறேன் நான். அது இல்லை சார், இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும் கருப்புன்றது இல்லை, இப்போ ஜெயிலர் படம் வந்ததுன்னா வேற ஒரு 4 படம் தள்ளி போகும், அஜித் படம் வந்தால் 2 படம் தள்ளி போகும். அதே மாதிரி இந்த தனுஷ் படம் வந்தால் ஜெயிலர் தள்ளி போகும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கருத்தை ரொம்ப நகைச்சுவாக எடுத்துக்கிறேன் நான். இல்லை சார், அவங்க டேட் கொடுத்துட்டாங்களே, ஒரு ஜெயிலர் வரலன்றதுனால டேட் கொடுத்துருக்காங்க, கொடுக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் அது வர்றதுனால இந்த படம் தள்ளி போகுன்ற கருத்தை என்னால் ஏற்றுக்க முடியல. சார், உங்களுக்கே தெரியும் சமீபத்தில் கருப்பு திரைப்படம் பெரிய லெவலில் வெற்றி பெற்றது. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் தெரியும், உங்கள் கருப்பு சாமியை கும்பிடுறவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பெருசாக எடுத்துக்க முடியும். இப்போ தனுஷ் அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஓம்ன்றது அண்ணாமலையாரை பேஸ் பண்ணி அந்த டைட்டில் ரிலீஸ் பண்ணிருக்காங்களே. ஸோ இதுவும் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள படமாக எடுத்துக்க முடியுமா? அது படம் பார்த்தானே சொல்ல முடியும். இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஒரு படத்தோட டைட்டில் வச்சு நம்ம அந்த படத்துக்குள்ளே என்ன கதை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு தவறான கருத்து நமக்கு இப்போ நம்ம சொன்னோன்னா அது அந்த கருத்து தவறாகவே போயிடும். டெஃபினட்டாக நான் சொல்ல மாட்டேன் சார். அவங்க டைட்டில் டீசர்லேயே வந்து திருவண்ணாமலை கோயிலை காட்டுறாங்க, அண்ணாமலையாருக்குன்னு சொல்லி. சரி, சாமி பக்தி உள்ள படமாகவே இருக்கட்டும், அதில் என்ன தவறு இருக்குன்னு கேட்குறேங்க நான். கடவுள் நம்பிக்கை உள்ள படங்கள் வந்து இப்போ அந்த மாதிரி படம், கடவுள் நம்பிக்கை உள்ள படங்கள்னு இல்லை, எந்த படங்களுடைய கண்டென்ட்டு ஒரு ஆடியன்ஸை போய் டச் பண்ணி அவனுக்கு கனெக்ட் ஆகுதோ அந்த படம் ஓடிடும். இல்லை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ஒரு காலத்தில் வந்து ஒவ்வொரு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் ஒரு சாமி படம் ரிலீஸ் ஆகும். அம்மன், பாளையத்தம்மன், இந்த மாதிரி படங்கள் வரும். கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக அந்த மாதிரி படங்களை நம்ம பார்க்குறதே கிடையாது, உங்களுக்கே தெரியும். அது ஏன்னா ராமநாராயணன் அவர்கள் இருக்கும்போது ஒவ்வொரு சாமி படம் ரிலீஸ் பண்ணுவார், ஒவ்வொரு பொங்கலுக்கும் தீபாவளிக்கும். பட் அந்த கல்ச்சர்லாம் போயிடுச்சு நினைக்கிறீங்களா? அந்த கல்ச்சர் போயிட்டு இப்போ போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. மாற்றம் ஒன்று தான் மாற்றம் இல்லாதது. எல்லா விஷயமே மாறிக்கிட்டே தான் வரும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைக்கு இவர் ரிலீஸ் பண்ணிட்டாரு, தீபாவளிக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து இவர் படம் வருதுன்றாங்க, ஜெயிலர் 2 வருதுன்றாங்க. அரசன் ஒரு திரைப்படம் தீபாவளிக்கு பிளான் பண்ணி நோக்கிட்டு இருக்கு. அந்த படம் பிளான் பண்ணி தீபாவளிக்கு வந்துருமா? வரலாம், தீபாவளி அல்லது பொங்கல். அப்போ சிவகார்த்தி நடிச்சிட்டு இருக்க செய்யோன் திரைப்படம் அது தீபாவளி உறுதி. 99.99% தீபாவளி உறுதி. அது அவங்களுக்குள்ள மியூச்சுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ரெண்டாவது நிறைய தடவை சொல்லிட்டேன், 2 பெரிய படம் வரக்கூடாதுன்னு. இப்போ துணிவு வந்துச்சு, வாரிசு வந்துச்சு, ஜில்லா வந்துச்சு, வீரம் வந்துச்சு, அது மாதிரி வரக்கூடாதா? பேட்டை வந்துச்சு, விஸ்வாசம் வந்துச்சு, வரக்கூடாதா? எல்லாம் வரலாம். தலைவர் 170 திரைப்படம் உங்களுக்கு தெரியும், கமலஹாசன் அவர்கள் தயாரிப்பு. சார், இப்போ அந்த ரஜினி சாருடைய கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கிற படம், ரஜினி கமல் 2 பேரும் இணைந்து நடிக்கிற படம், 2லேயும் ஏதோ ஒரு சின்ன ஒரு செட்பேக் அல்லது ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது. இன்னும் அது 2மே வந்து கிக் ஸ்டார்ட் ஆகலை. இல்லை, கிக் ஸ்டார்ட் ஆகலை, ரைட். அப்போ 2 படத்தில் என்ன ஒரு படம் ட்ராப் ஆகிடுன்னு சொல்ல வரீங்களா? அப்படின்ற மாதிரி நான் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சொல்கிற கணக்கு அப்படியே இல்லை, ஏதோ கொஞ்சம் சில, அதாவது இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் ஏதோ சில மாற்றங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயில்டாக நான் போக விரும்பலை. ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், அது 3வது டைரக்டர் மாற்றிட்டாங்க. தலைவர் கமலஹாசன் அவர்கள் தயாரிப்பில் எடுக்கிற அந்த ரஜினிகாந்த் நடிக்கிற படம். முதல்ல சுந்தர்சி, அதுக்கப்புறம் வந்து சிபி சக்கரவர்த்தி, இப்போ அஸ்வத் மாரிமுத்து. ஸோ கிட்டத்தட்ட 3 டைரக்டர் மாறிட்டாங்களே. ஒருவேளை இந்த படம் வந்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், லெட்மி. அதாவது ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார், ஒரு தயாரிப்பாளர், அவர் உலக நாயகன், அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி
ஒரு டைரக்டரையோ 2 டைரக்டரையோ 3 டைரக்டரையோ மாற்றுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? படம் முடிஞ்சோன்னா அவங்க படத்தை கொடுப்பாங்க, பாருங்கள், நல்லா இருந்தால் கை தட்டுங்க, நல்லா இல்லைன்னா வீட்டுக்கு போயிருங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். பெரும்பாலும் வந்து ஹீரோ, அதாவது வந்து டைரக்டர் வந்து ப்ரொடியூசர் கதை சொல்லி ஹீரோ செட் ஆகலாம், இன்னொரு ஹீரோ மாற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே டைரக்டரே 3வது டைரக்டர் மாற்றிருக்காங்களா சார்? இல்லை, அது சூப்பர் ஸ்டாருக்கெல்லாம் எக்ஸம்ஷன் உண்டு. சூப்பர் ஸ்டாருக்கெல்லாம் வந்து டைரக்டர் சொல்கிற விஷயத்துக்காக இல்லாமல் அவர் இருக்கிற பொசிஷனுக்காக சிலது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் கதையில் பண்ண தான் செய்வாங்க பிரதர். சார் ஓகே சார். இப்போ அஜித் அவர்களுடைய படம் உங்களுக்கு தெரியும், அவர் கண்டினியூவாக ரேஸில் இருக்கின்றாரு. உங்களுக்கே தெரியும், சமீபத்தோட ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சு ஒரே ஒரு நிமிஷம். ரீசெண்ட் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஒரு தாழ்மையான விண்ணப்பம், என்னை மன்னிச்சிருங்க. என்கிட்ட அஜித் படத்தை பற்றி அப்டேட் என்கிட்ட இல்லை. இல்லை சார், அவர் வந்து 3 வருடங்களாக நான் துபாய் தான் மையமாக கொண்டு வாழ்ந்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. இங்கே பல பேர் வந்து பேட்டி கொடுத்தாங்க, அவர் சினிமாவில் இதுமாதிரி நடிக்க மாட்டார், அவர் ஃபைனலில் போய் செட்டில் ஆக போகிறான்றாங்க. இவர் சொல்கிறதுக்கும் இவங்க சொன்னதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்க மாதிரி இல்லை சார். எனக்கு அதை பற்றி தெரியல. இப்போ ரீசெண்டாக இப்போ தான் அவங்க மதர் கூட காலமாயிட்டாங்க. இதில் இருந்துகிட்ருக்காரு. என்ன பண்ணுவார் அல்லது என்ன பண்ண போகிறாருன்றது எனக்கு தெரியலை. ஆக்சுவலாக அஜித் படத்தை பற்றி அப்டேட் என்கிட்ட இல்லை. படம் நடிப்பார் நடிக்க மாட்டாருன்றது உங்களுக்கு தெரியல? அப்டேட்டே என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டேன். படம் நடிக்க மாட்டாருன்னு சொல்ல, படம் உறுதியாக நடிப்பார், அதை மட்டும் நான் அழுத்தமாக ஆணித்தரமாக உறுதியாக சொல்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ, நன்றி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.